பிரைசலா. இந்த கால வேளையிலும் கூட நாம் 5ஆம் சங்கீதத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த 5ஆம் சங்கீதம் தாவீது நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லப்பட்டுகிறது. இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டலும். காலையிலே உமக்கு நேரே வந்து நான் ஆயத்தமாய் காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவருடைய வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவள் தொண்டைக்கு திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிற தேவனே அவர்களை குற்றவாளியாய் தீரும். அவர்கள் ஆலோசனைகளை விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களின் திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இந்த சங்கீதம் தாவீதால் இயற்றப்பட்ட ஒரு சங்கீதம். அது ராகத்தலைவனுக்கு அது ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக தாவீது செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு காலை தியானம். 4ஆம் சங்கீதம் மாலையிலே தாவீது பண்ணின ஒரு ஜெபம். இது காலை தியானம். யெகோவா தேவனிடத்திலே ஜெபம், 3 விண்ணப்பம், அனுதின அர்ப்பணிப்பு, ஜெபிப்பதற்கான காரணங்கள், தேவனுடைய பண்பு வெளிப்படுகிறது, தாவீதின் சுபாவம், தேவனிடம் கேட்கப்படும் வேண்டுகோள்கள், தேவனுடைய விரோதிகளின் சுபாவங்கள், அவருடைய அழிவிற்கான வேண்டுகோள்கள், தேவன் நீதிமானுக்கு தரும் ஆசீர்வாதங்கள். இது ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்கான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. 4ஆம் சங்கீதத்திலே தாவீது படுத்துக்கொண்டு நித்திரை செய்தார். அவருக்கு ஒரு சமாதானமான ஒரு தூக்கம் வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போது நித்திரையிலிருந்து விழித்து கொண்ட தாவீது காலையிலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். 5ஆம் சங்கீதம் ஒரு ஜெப சங்கீதம். தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டு அவரை நெருக்குகிறார்கள். தாவீதோ தன்னுடைய நிலைமையை கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு கூட சொல்லுகிறார். தாவீதின் ஆத்துமா கர்த்தரோடு பேசுகிறது. தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்பார், பதில் கொடுப்பாருங்கிற விசுவாசத்தோடு அவர் அறிக்கை பண்ணுகிறார். தாவீது தேவனுக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறார். தேவனுடைய பரிசுத்த சிங்காசனத்தில் தேவன் அவருக்கு பதில் கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவரை பணிந்து கொள்வதாக வாக்கு கொடுக்கிறார். தாவீது தனக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய வழியை செவைப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை அழித்து போடுமாறு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தரை நம்புகிற யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபத்தை குறித்து இந்த 5ஆம் சங்கீதத்திலே நாம் தியானிக்கிறோம். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே என் தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டல்லும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். மனுஷர் கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரையில் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவரின் சத்தத்தை தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தாவே என்று சொல்கிறார். எபிரேய மொழியில் யத்தாவே என்பதற்கு யெகோவா என்று அது அழைக்கப்படுகிறது. நம்முடைய சிநேகிதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி தூர இடத்தில் இருக்கலாம்.
நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இருக்கலாம். ஆனால் தேவனோ நாம் எங்கிருந்தாலும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். தாவீது சங்கீதம் 139 சொல்கிறார், நான் பூமியின் தாழ்விடங்களில் படுக்கை போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தரிடத்தில் என் தியானத்தை கவனியும் என் என்று ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் ஜெபம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது அவருடைய தியானமும் ஜெபமும் நம்மிடத்தில் இணைந்து காணப்பட வேண்டும். என் கண்மலையும் என் மீட்பருமான என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக என்று சொல்லி சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டபடி நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானங்கள் அது தேவனுக்கு ஏற்றவைகளாய் காணப்பட வேண்டும். தேவன் தாவீதின் ராஜாவாய் இருக்கிறார். தாவீது ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய மேற்பட்ட ராஜாவாக ஆண்டவராகிய கர்த்தரை தாவீது அவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாவீதுடைய தேவனாய் இருந்து அவரை இரட்சித்து பராமரித்து வருகிறார். சங்கீதம் 5, 2, 4, 10, 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய 7 வேளைகள். காலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பண்ணும் விண்ணப்பம், இரவிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 88:11. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். சங்கீதம் 55:17. முழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். லூக்கா 6:12. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:17. எல்லா சமயத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். எபேசியர் 6:18. ஏற்ற சமயத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். எபிரேயர் 4:16. காலையிலே காத்திருப்பேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. கர்த்தர் 4 விதமான காரியத்தை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவேன், காலையிலே ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருக்கு நேரே வந்து ஆயத்தமாயிருப்பேன், கர்த்தருக்காக காத்திருப்பேன். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு எண்ணம் தாவீதிடத்திலே காணப்பட்டது. அது தாவீதுடைய உள்ளம் முழுவதும் நிரம்பி காணப்பட்டது. நம்முடைய ஜீவியம் ஜெப ஜீவியமாக இருக்க வேண்டும். ஜெபமே நமக்கு ஜெயம். நாம் எல்லா வேளைகளிலும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நாம் உயிரோடு இருந்தாலும் மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும் நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். தாவீது காலையிலே கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக வாக்கு பண்ணுகிறார். அதிகாலை ஜெபம் நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அதிக ஆசீர்வாதத்தோடு கொடுக்கும். காலையிலே நாம் ஜெபம் பண்ணும்போது, அன்றாட ஜெபத்திலே காலையிலே நாம் எழும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அது பதில் தருகிறவராய், நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராய், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். நாம் ஒவ்வொரு வேளையும் ஜெபிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். காலையிலே நாம் உற்சாகமாக இருப்போம். நம்முடைய இருதயம் உற்சாகமாக இருக்கிற காலையிலே கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஏற்ற வேளை. தாவீது காலையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரே வந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபத்திலே கர்த்தருடைய சமூகத்திற்கு நேரே வர வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அம்பு ஏகிறவர் குறிப்பார்ப்பது போல நம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய மனதை அலைபாய விடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் பொருள்பட ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தரை துதிக்கும் போது கிருபையும் நமக்கு நன்மையும் அது பெறுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தர் ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் என்கிற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்தார். தன்னுடைய ஜெபத்திற்கு தேவன் சமாதானமான பதிலை கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. ஆபகுக்கு தரிசனம் சொல்லும் போது, நான் என் காவலை தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன செய்வார் என்றும்
அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு செய்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஆபகுக் 2:1 கத்தர் விளம்புவதை கேட்பேன் என்று சங்கீதக்காரரும் சொல்லுகிறார். நாம் மட்டும் பேசினால் மட்டும் போதாது, ஆண்டவரும் நம்மோடு கூட பேச வேண்டும். கத்தர் நம்முடைய ஜெபத்திற்கு சாதகமான பதிலை கொடுக்கும்போது நாம் கத்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றால் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்ன? துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரரை உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவருக்கிறார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். தாவீது தேவனுடைய இந்த சுவாபத்தை அறிந்தவராயிருந்தார். நம்முடைய தேவன் கிருபையும் இரக்கம் மிகுந்தவர். அவர் பரிசுத்தர். நம்முடைய ஜெபங்களுக்கு எப்போதும் பதிலை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். கர்த்தர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஒரு சிலர் பாவத்தில் பிரியப்படுகிறார்கள். அவர்கள் பாவத்தை சந்தோஷமாய் செய்கிறார்கள். பாவத்திலே ஜீவிக்கிறார்கள், துன்மார்க்கத்திலே ஜீவிக்கிறார்கள். அவர்கள் தேவன் பிரியமாய் இருப்பதில்லை. கர்த்தர் யாரை வெறுக்கிறாரோ அவர்களை அவர் அழித்து போடுவார். தாவீது இங்கு 2 விதமான பாவிகளை பற்றி சொல்லுகிறார். அவர்களுடைய விவரம் ஆவது: பொய் பேசுகிறவன், இரத்த பிரியன், சூதுள்ள மனுஷன். இவர்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதியினர்கள் உண்மை பேசுவதில்லை. அவர்கள் பொய் பேசி மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள். இவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இரத்த பிரியன் மிகவும் கொடூரமானவன். ஆண்டவரிடத்தில் இவனுக்கு பங்கில்லை. இவன் சகோதரிடத்தில் அன்பாயிருக்க முடியாது. கத்தர் சிருஷ்டித்த மனுஷரை நேசிக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கத்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இரத்த பிரியன் இயேசு கிறிஸ்துவின் சுவாபத்திற்கு விரோதமான சுவாபமுடையவனாய் காணப்படுகிறார். தேவன் கிருபையும் இரக்கம் உள்ள. இரத்த பிரியரோ சூதும் வஞ்சனையும் உள்ளவர்கள். வீம்புக்காரர் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். தீமை ஒருபோதும் கர்த்தரிடத்தில் சேர்வதில்லை. கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தர் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறார். கிருபையும் இரக்கமும் கர்த்தருக்கு பிரியமானது. மனுஷருடைய இரத்தத்தை சிந்தும் சுவாபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலின் இரத்தத்தை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் ஆதாமை ஏவாளையும் விரட்டினார் என்பதாக அவன் சிந்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், உன் சகோதரனாகிய ஆபேலுடைய இரத்தம் என்னுடைய சந்நிதியில் வந்து கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். தேவன் பரிசுத்தமானவர் ஆகியால் அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்பட மாட்டார். அக்கிரமக்காரரை கர்த்தர் அவர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். சூதுள்ள மனுஷரை அருவருக்கிறார். தேவனுடைய ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட மக்கள் அது பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆத்மா அது வெறுக்கும் காரியங்கள், நேசிக்கும் காரியங்கள் ஆகியவற்றை குறித்து சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார். தேவன் வெறுக்கும் காரியங்கள். தேவன் துன்மார்க்கத்தில் பிரியப்படுவதில்லை. தேவனிடத்தில் தீமை சேர்வதில்லை. வீம்புக்காரர் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரரை தேவன் வெறுக்கிறார். பொய் பேசுகிறவர்களை தேவன் அழிக்கிறார். இரத்த பிரியனை கர்த்தர் அருவருக்கிறார். சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். வீம்புக்காரர் என்ற சொல் அது எபிரேய மொழியிலே ஹலால் என்று அழைக்கப்படுகிறது. அது வீம்புக்காரர், பிரகாசம், இவ்விரண்டுக்கும் இந்த வார்த்தை அடக்கம். இவ்விரண்டு பொருளுமே வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவத்திலே விழுந்துவிட்ட மனுஷனையே இருதயம் பாழ்பட்டிருக்கும். அவனுடைய பாழான இருதயத்திலிருந்து அக்கிரம சிந்தை வெளிப்படும். நானோ என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவிப்படுத்தும். தாவீது தன்னை பற்றியும் தன்னுடைய சத்துருக்களை பற்றியும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளை பற்றியும் இங்கு விவரமாக சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் தாவீதுக்கு முன்பாக மனக்கண் முன்பாக வருகிறார்கள். அவர்களுக்காக தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறார்.
அவரை துதித்து கனப்படுத்துகிறார். கத்தருக்குரிய மகிமையை தாவீது பயபக்தியோடு கூட செலுத்துகிறார். தாவீது கத்தரை தனிப்பட்ட இடங்களிலும் ஆராதிக்கிறார். எல்லாரும் முன்பாக பொதுவான இடத்திலும் அவர் ஆராதிக்கிறார். தாவீது கத்தரை ஆராதிப்பதற்கு அவர் வெட்கப்பட்டதே இல்லை. உடன்படிக்கை பெட்டி வரும்போது தாவீது அங்கே அரைகுறை உடையோடு கூட அவர் நடனமாடி துதிக்கிறார். அவருடைய மனைவி மீகாள் தாவீதை குறித்து அங்கே வேதனைப்படுகிறாள். தன்னுடைய புருஷன் இப்படி அரைகுறை உடையோடு கூட ரோட்டிலே ஆடுகிறானே என்று சொன்னபோது தாவீது சொன்னார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், நான் எல்லாராலும் தள்ளப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தி கர்த்தர் என்னை கண்ணோக்கி என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு உயர்வை தந்தார் என்று தாவீது சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே எல்லாருக்கும் முன்பாக ஜெபம் பண்ணும்போது அவர் தனிமையிலும் ஜெபம் பண்ணுகிறது வழக்கமாய் காணப்பட்டது. தாவீது தனிப்பட்ட முறையில் தனியாக ஜெபம் பண்ணினாலும் மற்ற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவர் ஜெபிக்கிறார். அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே வந்து பணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். பயபக்தியோடு கூட அவர் பணிந்து கொள்கிறார். கத்தர் பரிசுத்தர், கத்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட பயபக்தியோடு கூட வர வேண்டும் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அவருடைய இருதயத்திலே பயமும் பயபக்தியும் மிகுதியாக இருந்தது. தேவனுக்கும் தேவனுடைய மனுஷருக்கும் இடையே இருக்கிற அந்த நித்தியமான அந்த உறவை தாவீது அறிந்து வைத்திருந்தார். நாம் கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு வரும்போது பயபக்தியோடு கூட வர வேண்டும். நாம் கர்த்தருடைய கிருபாசனத்தை கிட்டி செய்கிற ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு முன்பாக தைரியமாய் வரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட நாம் வருகிற தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தாவீது கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பதில் தாவீது பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வது தாவீதுக்கு இன்பமாக இருந்தது. நம்முடைய விசுவாசத்திற்கு தேவனுடைய இரக்கமே அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்திற்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அஸ்திபாரம். நாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி வழியும். தாவீது கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில் தனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய கிருபை என்னை வழி நடத்த வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தனக்கு முன்பாக தன்னுடைய வழியை செவைப்படுத்துமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர், அவரால் மாத்திரமே நமக்கு நீதியை நடத்த முடியும். தாவீது சத்துருக்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதை பிடித்து துன்பப்படுத்துவதற்கு வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சத்துருக்கள் நிமித்தம் கர்த்தர் தன்னை நீதியிலே நடத்துமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை நீதியிலே நடத்தி என்று எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்டபடி என்னை கவனிக்கிறவர்கள் நிமித்தம் என்னை நீதியிலே நடத்தி என்று பொருள்படுமாறு இருக்கிறது. அவர்களை நடையை நிறுத்திவிடவும் அவர்களை அழிக்கவும் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தீங்கு செய்வதற்காக சத்துருக்கள் தாவீதை கவனித்திருக்கிறார்கள். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவருடைய உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளியாய் தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனையிலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்கள் திரட்சி நிமித்தமும் அவர்களை தள்ளிவிடும், நமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே என்று சொல்லி எங்கே சொல்லுகிறார். தாவீது சத்துருக்களை பற்றி கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கிறார். அவர்கள் தனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட அவர்கள் வகையினராய் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது, நமக்கு விரோதமாய் துன்மார்க்கர் எழும்பும் போது, நமக்கு விரோதமாய் தீமைகள் நடக்கும்போது நாம் அவர்களை கர்த்தரிடத்திலே சொல்வது அவசியமாக இருக்கிறது. நாம் பதிலுக்கு பதில் செய்யாதபடி நாம் அவர்களை கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்கும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அழிவுக்கு பாத்திரம் தேவன் அவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்குமாறு தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே அவர்களை தேவன் குற்றவாளிகளாய் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நினைப்பூட்டுகிறார். தாவீதின் சத்துருக்கள் துன்மார்க்கராய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்களிடத்திலே பாவங்களும் மீறுதலும் நிரம்பி இருக்கிறது. அவருடைய துரோகங்கள் திரட்சியாய் இருக்கிறது. இது நிமித்தமாக அவர்களை தள்ளிவிடுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் தங்கள் துன்மார்க்கத்திற்கு நிமித்தமாய் அழிவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாவீதின் சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்.
இந்த துன்மார்க்கர் தாவீதுக்கு மாத்திரம் சத்துருக்களாய் இல்லை, அவர்கள் கர்த்தருக்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். தாவீது மனமிறங்கி அவர்களை மன்னித்திருப்பார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதை தாவீதால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய மகிமைக்கும் அவருடைய மகத்துவத்திற்கும் அவருடைய ராஜரிகத்துக்கும் விரோதமாய் கலகம் பண்ணினார்களே என்று சொல்லி தாவீது நினைத்த போது அவர்களை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தாவீதின் சத்துருக்கள் தன்னுடைய ஆளுகைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம், தங்கள் சூதுகள் பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் மனம் திரும்பவில்லை, தேவனுக்கு மகிமையை செலுத்துவதில்லை. ஆகையினால் கர்த்தர் அவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்குமாறு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தன்னுடைய சத்துருக்களின் அழிவை தாவீது நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய சத்துருக்களை பழி வாங்க வேண்டும் என்பது தாவீதுடைய விருப்பம் அல்ல. தாவீதின் இருதயத்தில் பழிவாங்கும் சுவாபமோ பழிவாங்கும் எண்ணமோ இல்லை, ஆவியோ இல்லை. தாவீது தீர்க்க தரிசன ஆவியால் இந்த வாக்கியத்தை அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை பண்ணினார்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறார்களே, கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய தீய சுபாவங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் உண்மை இல்லாதவர்கள், துன்மார்க்கர் கூறும் காரியங்களை நம்ப முடியாதவர்கள், அதில் ஸ்திரமாக இருக்க மாட்டார்கள், கேடுபாடு உள்ள உள்ளங்குடையவர்கள், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் இரத்த பிரியர்கள், சூதுள்ள மனுஷர்கள், அவர்கள் பொல்லாங்கானதை தங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து மற்ற மனுஷர்களை தீட்டுப்படுத்துகிறார்கள். நாவினால் இச்சகம் பேசுவார். தேவனே அவர்களை குற்றவாளிகளாய் தீரும். இந்த ஜெபத்தில் தேவன் வருங்காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும்போது பாவத்தையும் வியாதியையும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டத்தையும் சாபத்தையும் தேவன் அழிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வருவதின் நோக்கமே தான். தாவீதின் ஜெபத்திற்கு அகித்தோப்பேலின் மூலமாய் பதில் கிடைத்தது. 2 சாமுவேல் 15:31, 2 சாமுவேல் 17:14-23. தாவீதுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர் மெய்யாக தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆகையினால் தாவீது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்படுவார். நீதிமான். சங்கீதம் 5:11-12. உம்மை நம்புகிறவள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் மேலே களி கூறுவார்களாக. கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். தாவீது ஜனங்களை பற்றி சொல்கிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று தாவீது பூரண நிச்சயத்தோடு அறிகிறார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வார் என்பதுங்கிற விசுவாசம் தாவீதுக்குள் முழு நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் என்னாலும் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும். அவருடைய சந்தோஷத்தினால் தேவன் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தாவீது பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களில் அவர்களுக்கு பங்குண்டு இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற அனைவரும் தேவ கிருபை பூரணமாய் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் பாதுகாப்பிலே பரிசுத்தவான்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நீதிமானை காருண்யம் என்கிற கேடகத்தினால் அவனை மூடிக்கொள்வார். யுத்த வீரர்கள் யுத்தம் பண்ணும்போது கேடகத்தை பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்கு ஆபத்து எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசைக்கு விரோதமாய் கேடகத்தை திருப்பி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். கேடகம் ஒரு நேரத்தில் ஒரு திசையில் மாத்திரமே நம்மை பாதுகாக்கும். கர்த்தரோ நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு காருண்யம் எனும் கேடகத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய காருண்யம் நம்மை எல்லா திசையிலிருந்தும் அது பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவருடைய காருண்யமே பாதுகாப்பு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கிறார். இதுவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய தேவனுடைய காருண்யமே மெய்யான பாதுகாப்பு. தேவன் நம்மை பாதுகாக்கும் போது இந்த தீங்கு நம்மை அணுகுவதில்லை. நாம் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து மெய்யாகவே பூரண பாதுகாப்பு உண்டாயிருக்கும். சத்துரு நம்மை தொட முடியாது. நம்மை தொடுகிறவர்கள் நம்முடைய கண்மணியை தொடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காருண்யம் எனும் கேடகத்தினால் பாதுகாப்பது நமக்கு கிடைத்திருக்கிற விசேஷ ஸ்லாக்கியம். தாவீது தனக்காக ஜெபம் பண்ணிவிட்டு பின்பு துன்மார்க்கருக்காக அவர் ஜெபிக்கிறார். அதன் பின்பு தேவனை நம்பிக்கைக்கு இடத்தில் காணப்படும் முக்கியமான குணங்கள். அவர்கள் தேவனை நம்புகிறார்கள். அவர்கள் தேவனையும் அவருடைய நாமத்தை நேசிக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்கள். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் அடைக்கலமாக இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவரிடத்திலே கர்த்தருடைய காருண்யம் இருக்கும்.
அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது இந்த சங்கீதத்தை அவர் வாசித்து அவர் ஜெபித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய துன்ப நேரத்திலே, பிரச்சனை நேரத்திலே, சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக இருக்கும்போது நாமும் இப்படி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் நிமித்தமாய் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ராஜா. விசேஷமாக வியாதிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரியிலே ஆண்டவரே, என் வீட்டிலே ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்போதே வியாதிகள் இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே மாறி போவதாக. தேவனுடைய விடுதலை சுகம் உண்டாவதாக. அத்தாவே, இப்படி ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏழ்மைகளை தரித்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரில் இருக்கிற ஜனங்கள், வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்கள், பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஜனங்கள், திருமணமாகாமல் இருக்கிற ஜனங்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இப்போதே அவர்களை தொடுவதாக ராஜா. தொடர்ந்து கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு வருவதாக உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.